Hello everyone, we are discuss about some important questions for maltose. First one, maltose is a disaccharide composed of disaccharide. Maltose ஏன் disaccharide சொல்லணும்னா நமக்கு வந்து 2 glucose unit ஜாயிண்ட் ஆகி தான் நமக்கு வந்து maltose ஃபார்ம் ஆகுது. ஆப்ஷன் C is correct one. Second one, the bond linkage the 2 glucose unit of maltose is இங்கே ஒரு H O RH H OH here above H below OH here OH above below H CH2OH here H இங்க H OH OH H H OH CH2OH here H. இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து C1 இது C2 C3 C4 C5 C6 same as 1 2 3 4 5 6. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு C1 கார்பனும் C4 கார்பனும் ஜாயிண்டா இருக்கிறதுனால நமக்கு 1,4 கிளைகோசைடிக் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஆல்பா ஏன்னு சொல்றோம்னா இந்த நமக்கு OH வந்து டவுன் சைடில் வந்து இருந்தால் நம்ம வந்து ஆல்பா சொல்லணும். இதே வந்து எபோவ் OH இருந்தா அதை வந்து நம்ம வந்து பீட்டா கிளைகோசைடிக் லிங்கேஜ் சொல்லுவோம். This correct option is answer B. Third question, maltose is obtained by partially hydrolysis of starch. ஸ்டார்ச் எடுத்து நம்ம பார்ஷியலாக ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு வந்து மால்டோஸ் கிடைக்கும். ஃபோர்த் ஒன், மால்டோஸ் இஸ் நோன் ஆஸ், திஸ் இஸ் ஃபார் மால்ட் சுகர். மால்ட் சுகர்லேருந்து தான் நம்ம வந்து மால்டோஸை எடுக்கிறோம். ஃபிஃப்த் ஒன், reducing property of maltose is due to என்னன்னா நமக்கு வந்து இந்த மால்டோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைங்களா, H O H HOH. இப்போ இதை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த கார்பன் தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா கிளீவேஜ் நடக்கும். அதனால இந்த கார்பனுக்கு பேர் என்னன்னா நமக்கு வந்து ஆனோமரிக் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ராலிசிஸ் பண்றோம், ரெடியூசிங் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆனோமரிக் கார்பன் இன் 1 குளுக்கோஸ் யூனிட் வந்து நம்மளால பிரித்து எடுக்க முடியும். திஸ் கரெக்ட் ஆப்ஷன் இஸ் சி. சிக்ஸ்த் ஒன், which enzyme hydrolyzes maltose into glucose? That answer is maltase. Seventh one, maltose on hydrolysis produces 2 glucose unit. maltose hydrolysis பண்ணா நமக்கு வந்து 2 glucose molecule செப்பரேட்டா பிரியும். Answer is all the above. ஏன்னா மால்டோஸ் வந்து நமக்கு ரெடியூசிங் சுகர். எதெல்லாம் ரெடியூசிங் சுகரோ அதெல்லாம் வந்து இதனோட 3 டெஸ்ட்டுமே நமக்கு வந்து ஃபாலோ பண்ணும். இதே வந்து நான் ரெடியூசிங் சுகர் எல்லாம் இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணாது. இப்போ ஸ்டார்ச்சி செல்லுலோஸ் இதெல்லாம் வந்து நான் ரெடியூசிங் சுகர். and does not follow this 3 test.
9th one, maltose is structurally similar to option is C, cellulobiose but different in configuration of linkage. ரெண்டுத்தோட ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கும், ஆனால் அதனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் மாறி இருக்கும். செல்லுலோபயோஸ்க்கு வந்து பீட்டா 1,4 லிங்கேஜ் வரும். 10th one, மால்டோஸ் இஸ் ஏ ரெடியூசிங் சுகர். ஏன் நம்ம ரெடியூசிங் சுகர் சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்கே ஆல்கஹால், இந்த ஆல்கஹால் வந்து இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆன உடனே இந்த வந்து O மைனஸாக ஃபார்ம் ஆகும். O மைனஸாக ஃபார்ம் ஆனதையும் டபுள் பாண்ட் OH இயர் 1 ப்ளஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த H ப்ளஸ் எடுத்துக்கிட்டு இந்த பாண்டு இங்கே அந்த பாசிட்டிவை ஸ்டெபிலைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கிறது வந்து CHO. எங்கெல்லாம் நமக்கு இந்த ஆல்கஹால் வந்து நம்மளுக்கு ஆல்டிகைட பாசிபிளோ அந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து ரெடியூசிங் சுகர். எங்கெல்லாம் ஆல்டிகைட் நமக்கு ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் வந்து நமக்கு ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். அண்டு வித்து இது வந்து எதெல்லாம் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா ஓசோசோன் ஃபார்மேஷன் நடக்கும், வித்து ஃபினைல் ஹைட்ரஜனும் ரியாக்ஷன் பாசிபிளாக நடக்கும். இதே வந்து நமக்கு ஸ்டார்ச்சும் செல்லுலோஸும் வந்து இந்த மாதிரி ஓசோசோனும் ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகாது. அது ஏன்னா அது ரெண்டும் வந்து நான் ரெடியூசிங் ஏஜென்ட். தேங்க்யூ.